வணக்கம் மீனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். பணத்தை நம்பி நீங்கள் எடுத்த முடிவு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தவறான ஒரு திசையை நிச்சயமாக தேடி கொடுத்திருக்கும். மீனம் ராசிக்காரங்களுக்கு பணத்தின் மீது ஒரு தத்துவார்த்தமான பார்வை இருந்தாலும் தற்போதைய ஜென்மசனியின் காலத்திலோ அல்லது ராகுவின் மாயையினாலோ அவசரப்பட்டு எடுத்த சில நிதி முடிவுகள் இன்று வரை உங்களை வாட்டி கொண்டே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அது ஒரு தொழில் தொடங்குவதாக இருக்கலாம், அல்லது ஏதேனும் ஒரு முதலீட்டை செய்வதாக இருக்கலாம். எதில் நீங்கள் பணத்தை போட்டாலும் பணத்தை நம்பி நீங்கள் போட்டு அதிக பணத்தை சம்பாதிக்கலாம் என்ற ஆசையில் நீங்கள் விட்ட பணமானது இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் மட்டுமே தான் தேடிக்கொண்டு இருக்குமே தவிர நன்மைகளை அந்த அளவுக்கு தேடி கொடுக்காது. முக்கியமா நீங்கள் நினைத்த அளவுக்கு அதிலிருந்து உங்களுக்கு போதுமான அளவுக்கு லாபங்கள் கிடைக்காமல் தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். இவ்வளவு பணம் முதலீடு செய்தால் இவ்வளவு பெரிய லாபம் வரும் என்று பேராசை காட்டிய சில போலி மனிதர்களை நம்பியோ அல்லது முறையான ஆவணங்கள் இல்லாமல் கைமாற்றாக கொடுத்த பணமோ உங்களை பெரும் கடன் வழியில் தள்ளி அது இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இத்தனை நாட்களும் நிச்சயமாக இருந்து கொண்டே தான் இருக்கும். ஜோதிட ரீதியாக 2ஆம் வீடான தனஸ்தானத்தில் தீய கிரகங்களின் சேர்க்கை ஏற்படும் பொழுது இத்தகைய தவறுகள் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கும். ஆனா எந்த ஒரு விஷயத்தில் தவறு நடக்கக்கூடாது என்று நீங்கள் மனதிற்குள் நினைத்து கொண்டு இருந்தீர்களோ அதிலேயே மிகப்பெரிய ஒரு தவறானது ஏற்பட்டு அது உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் நிச்சயமாக இருக்கும். நீங்கள் கஷ்டப்பட்டு உழைத்த பணம் உங்களுக்கு பயன் தராமலும் கடந்த கால தவறுகளுக்கான வட்டியாகவும் அசலாகவும் போய்கொண்டிருப்பது உங்களின் அன்றாட நிம்மதியையும் தூக்கத்தையும் முழுமையாக கெடுத்து கொண்டே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருக்கும். அந்த ஒரு தவறான முடிவு உங்களை பல வருடங்கள் பின்னோக்கு இழுத்து சென்று விட்டது என்பதை இந்த ஒரு நாளில் நீங்கள் நிச்சயமாக புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. எனவே இனிமேல் வரக்கூடிய நாட்களிலாவது மற்ற நபர்கள், அதுவும் முக்கியமா நண்பர்கள், உறவினர்கள், உங்களுக்கு நெருக்கமாக இருந்தவர்களின் பேச்சை கேட்டு பண விஷயத்தில் அவசரமான முடிவுகளை எடுக்காமல் அந்த பண விஷயத்தில் நம்ம இறங்கினால் அது எந்த அளவுக்கு நமக்கு லாபங்களை கொடுக்கும், நஷ்டங்களை ஏற்படுத்தும் என்பதில் ஒரு தனி கவனத்தை நீங்கள் செலுத்துவது மிகப்பெரிய அளவுக்கு உங்க வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உறவுகளில் இனிய வார்த்தைகள் ஏமாற்றமாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள முடிந்திருக்கும். ஆரம்பத்தில் நன்றாக பேசிக் கொண்டிருந்த நபர்கள் கூட உங்க வாழ்க்கையை விட்டு விலகியிருப்பார்கள். மீனம் ராசி அன்பர்களே, சில மனிதர்களின் வார்த்தைகள் ஆரம்பத்தில் மிகவும் இனிமையாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அவர்கள் பேசும் விதம், காட்டக்கூடிய அக்கறை, வெளிப்படுத்தும் அன்பு அனைத்தும் உண்மையானது என்று நம்பி உங்க வாழ்க்கைக்குள்ள எத்தனையோ தடவைகள் நீங்கள் ஏமாந்த தருணங்கள் இன்னும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து அது கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் காலம் செல்லும் போது தான் அந்த வார்த்தைகளுக்கு பின்னால் இருந்த உண்மையானது உங்க வாழ்க்கைக்குள்ள புரிய வரும். அதற்கு காலங்களும் நாட்களும் கடக்க வேண்டும். ஒருவரை நம்பி நீங்கள் செய்த செயலும், ஒருவரை நம்பி நீங்க செய்த முதலீடும் சிறிது நாட்களுக்கும் சிறிது மாதங்களுக்கு பிறகுதான் அவர்கள் ஏன் இந்த முதலீட்டை செய்தார்கள், ஏன் நம்மளிடம் நன்றாக பேசினார்கள் என்ற ஒரு உண்மை உங்க வாழ்க்கைக்குள்ள பொறுமையாகத்தான் இனி வரக்கூடிய நாட்களில் தெரிய வரும். நீங்கள் நம்பிக்கையுடன் பார்த்த சிலர் உங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நாட்களும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கும். அவர்கள் சொன்ன வாக்குறுதிகள் நிறைவேறாமல் உங்க வாழ்க்கைக்குள்ள போயிருக்கலாம். அந்த நேரத்தில் ஏற்பட்ட ஏமாற்றம் உங்களுடைய மனதில் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டு அது இன்னும் உங்களை தூங்க விடாமலும் எந்த ஒரு செயலையும் நிம்மதியாக செய்ய விடாமலும் உங்களை தடுத்து நிறுத்தி கொண்டு இருக்கக்கூடிய நாட்களும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கும். ஜோதிட பார்வையில் மீனம் ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில மனிதர்களை புரிந்து கொள்ளும் அனுபவம் மிக முக்கியமானதாக அமையும் என்று அனைவராலையுமே கூறப்படுகிறது. இனிமையான வார்த்தைகளை விட ஒருவருடைய செயல்கள் தான் அவர்களின் உண்மையான குணத்தை காட்டும் என்பதை இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இனிமேல் நீங்கள் அன்பை கொடுப்பீர்கள், ஆனால் அறிவோடும் கொடுப்பீர்கள். உங்களுடைய மனதை காயப்படுத்திய அனுபவங்கள் இனிமே உங்களை பாதுகாக்கும் கவசமாகவே மாற வேண்டும். அப்படி நீங்கள் மாற்றவில்லை என்றால் அதுவே உங்களை பாதக்குழியில் நிச்சயமாக தள்ளிவிடும் என்பதை இந்த ஒரு நிமிடத்தில் நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கை உங்களுக்கு கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய பாடம் உண்மையை வார்த்தைகளில் தேடாமல் செயல்களில் தேட வேண்டும் என்பதுதான். எனவே நீங்கள் இதுவரைக்கும் உண்மையை வார்த்தைகளில் தேடி தேடி ஏமாந்த நாட்கள் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இனிமேலாவது அந்த தவறை செய்யாமல் யாரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி நடந்தால் நன்மைகள் நடக்கும் என்கிற விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை நன்றாக மாறிவிடும். நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள சரியாக பொருந்துகிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் கூறியது பொருந்துகிறதா, சரியாக இருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள்.
உங்க வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் நல்லது என்பது நடக்கத் தொடங்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் இப்பொழுது அதிகரித்து நீங்கள் நினைத்த வாழ்க்கையை உங்களால வாழ முடியும். மீனம் ராசி அன்பர்களே, குடும்பம் என்பது வாழ்க்கையில எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் நமக்கு ஆதரவாக இருக்கும் ஒரு இடமாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள இத்தனை நாட்களும் இருந்து கொண்டே தான் இருக்கு. ஆனால் கடந்த காலங்களில் குடும்பத்தில் சில கருத்து வேறுபாடுகளும் மனக்கசப்புகளும் சொல்ல முடியாத கவலைகள் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டு அது கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இத்தனை நாட்களும் நிச்சயமாக இருந்திருக்கலாம். நீங்கள் பல விஷயங்களை பொறுமையாக தாங்கி சென்றிருப்பீங்க. அனைவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக உங்களுடைய சொந்த உணர்வுகளை கூட அவர்கள் ஒதுக்கி வைத்திருப்பார்கள், அல்லது அவர்களுக்கு சாதகமாக உங்களுடைய உணர்வுகளை பயன்படுத்தி இருப்பார்கள். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் குடும்ப சூழ்நிலையில் நல்ல ஒரு மாற்றங்கள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். யாராவது உங்களுடைய உணர்வுகளையோ உங்களுடைய தேவைகளையோ அவங்களுடைய தேவைகளுக்காக பயன்படுத்தினால் அவர்களிடம் சற்று கொஞ்சம் கவனமாகவும் சற்று கனிவாகவும் இருப்பது உங்களுக்குள்ள நல்லதை நிச்சயமாக தேடி கொடுக்கும். ஜோதிட பார்வையில் மீனம் ராசிக்காரங்களுக்கு குடும்பத்தின் ஆதரவு கிடைக்கும் பொழுது வாழ்க்கையில பல தடைகள் குறையும் என்று கூறப்படுது. எனவே முடிந்த அளவுக்கு நீங்க குடும்பத்துடன் சண்டை சச்சரவு இல்லாமல் ஒற்றுமையாக இருந்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் அதுவே மிகப்பெரிய ஒரு முடிவை உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக தேடி கொடுக்கும். வீட்டில் மகிழ்ச்சியான செய்திகள் வரலாம். உறவுகளுக்குள் புரிதலும் அதிகரிக்கலாம். நீண்ட நாட்களாக இருந்த ஒரு பிரச்சனை பேசி தீர்க்கப்படும் வாய்ப்பும் உங்க வாழ்க்கைக்குள்ள உருவாக்கலாம். அன்பை வெளிப்படுத்துவதும் மற்றவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்வதும் குடும்பத்தில் நல்ல சூழ்நிலையை நிச்சயமா உங்க வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி கொடுக்கும். உங்கள் மனதில் இருந்த பாரங்கள் குறைந்து நிம்மதி அதிகரிக்கக்கூடிய காலங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களாக நிச்சயமாக அமையும். ஒரு மனிதனின் நிம்மதி அவனது இல்லத்திலிருந்தே தொடங்கும். மீனம் ராசிக்கு 2ஆம் வீடான குடும்பஸ்தானமும் 4ஆம் வீடான சுகஸ்தானமும் தற்பொழுது சுபத்துவம் அடைந்து வருவதால் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த அனாவசிய சண்டைகளும் கணவன் மனைவிக்கு இடையேயான ஈகோ பிரச்சனைகளும் நீங்கி பரஸ்பர அன்பும் ஒற்றுமையும் இப்பொழுது அதிகரிக்க தொடங்கும். குடும்ப உறுப்பினர்களின் உங்களுடைய கஷ்டங்களை புரிந்து கொண்டு உங்களுக்கு தோள் கொடுக்க ஆரம்பிப்பார்கள். வீட்டில் மங்களகரமான சுபகாரிய பேச்சுக்களும் பிள்ளைகளின் கல்வி மற்றும் சுப நிகழ்வுகளுக்கான திட்டமிடல்கள் இன்னும் சில நாட்களில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சுமூகமாக தொடங்கும். உங்களின் இல்லத்தில் லட்சுமி கடாட்சியம் நிறைந்து நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு திருவிழா போன்ற மகிழ்ச்சியான சூழல்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள நிலவ ஆரம்பிக்கும். உங்கள் நல்ல வகையில் உணர செய்யக்கூடிய விஷயங்கள் செய்வதற்கு அற்புதமான ஒரு நாளாக இனிமே வரக்கூடிய நாட்கள் நாளை முதல் உங்க வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். நாள் முழுவதும் நீங்கள் பணம் தொடர்பான பிரச்சனைகளில் போரடிக்க கொண்டிருந்தாலும் மாலையில் நீங்கள் பணத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனால் அந்த ஒரு வாய்ப்பை நீங்கள் சரியான முறையில் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். பணம், பழைய தொடர்புகள் மற்றும் உறவுகளை புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய நல்ல ஒரு நாட்களும் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக அமையும். எனவே பழைய உறவினர்களும் உங்களை விட்டு சென்ற சில உறவுகளும் இப்பொழுது உங்களை தேடி வந்து நல்லதை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட நாட்களும் காலங்களும் இப்பொழுது பிறக்கப் போகிறது. அதனை சரியான முறையில் பயன்படுத்தி பாருங்கள். எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்கும். நடக்குதா இல்லையா என்பதை மட்டும் கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.